இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில கூட ஒரு வேத பகுதியை வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதன் 56வது வசனம். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். இந்த இடத்திலே பார்க்கும்போது ஒரு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆபிரகாம் என்னை கண்டான். இயேசு பூமியில் பிறகு முன்பாகவே ஆபிரகாம் பூமியிலே இருக்கிறார். ஆனாலும் இயேசு சொல்லுகிறார், ஆபிரகாம் என்னை கண்டான், கண்டு களி கூர்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை கண்டு களி கூறுகிற ஒரு அனுபவம், அது தேவனோடு உறவாடுகிற ஒரு அனுபவம். அநேக சாட்சிகளை நம்மளால் கேட்க முடியும். இயேசுவை நான் தரிசித்திருக்கிறேன், சொப்பன வழியாகவும் தரிசனம் வழியாகவும் இயேசுவை கண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறதை கூட பார்க்க முடியும். அவர்கள் கண்டு களி கூர்ந்திருக்கிறார்கள். அதை இன்றும் சாட்சியாக வேதாகத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது, பூமியிலும் அநேக சாட்சிகள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை கண்டு களி கூறுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே எதெல்லாமோ கண்டு களி கூர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இயேசு சொல்லுகிறார், அவரை கண்டு களி கூர்ந்திருக்கிறார் ஆபிரகாம். இன்றைக்கும் அநேக பிள்ளைகள் வேதத்தை வாசித்து இயேசுவை தரிசித்து அவரை கண்டு களி கூறுகிறதை பார்க்க முடியும். அதான் நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவை தரிசித்திருக்கிறோமா? இயேசுவை தரிசித்து அவரோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? அல்லாவிட்டால் இந்த பிரபஞ்சத்துக்குரியவனை சார்ந்து வாழ்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியோடு இராமல் அந்த பரலோக ராஜ்யத்தை எட்டத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நிச்சயமாகவே வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். இயேசுவை சார்ந்து வாழ்வோம், இயேசுவோடு நடந்து வாழுவோம், இயேசுவோடு களி கூர்ந்து வாழுவோம், இந்த வேதத்தோடு நம்ம ஒத்து வாழுவோம். கர்த்தர் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் தருவார். சில இயேசுவை குறித்து அறியக்கூடாதபடிக்கு சாபங்கள் இருக்கும், அதில் நிச்சயமா ஆண்டவர் மாற்றுவார். ஒரு ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வரும். விசுவாசிங்கள், கர்த்தர் நிச்சயமாக உங்கள் களி கூற பண்ணுவாராக. ஆமென்.